ஆடியோ இப்போ இது படிப்பியா? படிக்க தெரியுமா? என்ன படிச்சிருக்கா? தமிழ் தான்டா. எத்தனாவது படிச்சுக்கிட்டு இருக்கா? ஃபோர்த்தா? இதை படி. அதான் இது. சரி, நான் சொல்றத சொல்லு. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர்னா யாரு? ஏசப்பா. ஏசப்பா வந்து சீயோன்னு ஒரு ஊர்ல இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்களாம். ஆனா எப்படி ஆசீர்வதிப்பாங்களாம் தெரியுமா? சும்மா ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை காது குடையிற பஞ்சு சிக்னல்ல நின்று வித்துக்கிட்டு இருக்கல, நீ என்ன பண்ற? உழைப்பு, வேலை செய்யற. அது எவ்வளவு அந்த பஞ்சு? 20 ரூபா. நீ எவ்வளவுக்கு வாங்குற? 10 ரூபா. பாதிக்கு பாதியாடா லாபம். வேற அந்த கார் துடைக்கிற துணி எல்லாம் விக்கிறியா? வேற என்னெல்லாம் விக்கிற? அதுதான். சரி, பாரு அங்க மேல என்ன போட்டிருக்கு பாரு. ஏசப்பா எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாங்களான்னா, சங்கீதம்னு பைபிள்ல இருக்கு. அந்த தாவீது என்ன பண்றாரு சொல்றாரு பாத்துக்க. 128ஆம் சங்கீதம், அதுக்கு முந்தின வசனம், முந்தினது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். இப்ப நீ காது குடையிற பஞ்ச 20 ரூபாய்க்கு விற்கிற பத்தியா, 10 ரூபாய்க்கு வாங்கி தப்பு இல்ல, கூட ஒரு 5 ரூபாய் கூட வித்துரு. இல்ல சரியா? அங்க மொத்தம் உழைக்கிற, வெயில்ல நின்று என்ன பண்ற? மழையிலயும் இப்ப சேல்ஸ் பண்ணுவல்ல? மழையோட என்ன பண்ணுவ? வீட்டுல இருப்பியா? சரி. அப்ப பாரு, நல்லா பாடுறா தம்பி. உன் கையின் பிரயாசத்தை, காது குடையிற பஞ்ச நீ வந்து எது சிக்னல்ல நின்று சேல்ஸ் பண்ணி, பைக்கு கார் துடைக்கிற துணிய நீ சேல்ஸ் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானத்துல நீ சாப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சரியா? அதுக்கப்புறம் பாரு, உங்க அம்மா இருக்காங்கல்ல? சரி. இத பாரு, அப்பா இல்லையா? என்ன இதாயிட்டாங்களா? எப்போ? 2023. எப்படி இறந்தாங்க? ரத்த வந்தியத்தை குடிப்பாரோ? சரி, இத பாரு, உங்க அம்மாவை பத்தி போட்டிருக்காங்க பாரு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி வரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உங்க அம்மா என்னவா? திராட்சை செடி இருக்கு பத்தியா? உங்க அம்மா வேலைக்கு போறாங்களா? என்ன வேலைக்கு போறாங்க? இது காது குடையிற பஞ்சு. உங்க அம்மா வந்து என்னதான் திராட்சை செடியை போல இருப்பாங்களாம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன்னை பத்தி தான் போட்டிருக்கு பாரு. உன் பேர் என்ன? லோகேஷா? லோகேஷ் வந்து என்ன பண்ணுவானா? ஒளிவு மர கன்றை போல இருப்பான். ஒளிவு மர கன்றுனா என்னது? அது ஒரு செடி, பூச்செடி, செழுமையான செடி, பச்சை பசேர்னு இருக்கும். அந்த மாதிரி உனக்காக தான் இந்த வசனம் போட்டிருக்கு. நீ யாரு? லோகேஷ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மகன். உழைக்கிற, காது குடையிற பஞ்ச என்ன பண்ற? 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்க. எந்த ஸ்கூல் போற? எந்த கவர்மெண்ட் ஸ்கூலு? ஆவடியா? அதான் நோன்றேன். ஆவடி இங்க இருந்து எப்படா போவ? வீடு எங்க? எங்க? ஆவடிதானா? ஓ, ஆவடியில இருந்து பில்லர் வந்து அசோக் பில்லர்ல வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிக்னலா? ஓ, ரொம்ப. அப்ப நடந்தே வருவியா, பஸ்ல வருவீங்களா? ஓ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சிக்னல்ல இருந்து சேல்ஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி நீ யாரு கூப்பிட்டாலும் இப்படி போயிடக்கூடாது. சென்னையில எல்லாம் என்ன பண்றாங்களாம்? கிட்னி எல்லாம் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் கிட்னி கண்ணெல்லாம் திருடுறாங்களாம். சரியா? அதனால யாருக்கு கூப்பிட்டாலும் ஒரு பைக்ல ஏறி போயிடாத. இப்ப சொல்லு. ஏசப்பா உழைக்கிறவங்களுக்கு என்னை போன்று, லோகேஷை போன்று காது குடையிற பஞ்ச சிக்னல்ல நின்னு சேல்ஸ் பண்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. கொடுத்தாரு. சூப்பர். ஆமென். அல்லேலூயா. ஷர்ட்டா டி-ஷர்ட்டாடா? சட்டையா? மக்களே, பாய்.